Insured. Option A, value added tax VAT. Option B, income tax. Option C, goods and service tax. Option D, sales tax. ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ, மதிப்பு கூட்டு வரி. ஆப்ஷன் பி, வருமான வரி. ஆப்ஷன் சி, சரக்கு மற்றும் சேவை வரி. ஆப்ஷன் டி, விற்பனை வரி. 21. Income tax was introduced in India for the first time in the year dash. Option A 1860, option B 1870, option C 1880, option D 1850. இந்தியாவில் வருமான வரி சட்டம் முதலில் டேசாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1860, ஆப்ஷன் பி 1870, ஆப்ஷன் சி 1880, ஆப்ஷன் டி 1850. 21. Dash tax is charged on the benefits derived from property ownership. Option A, income tax. Option B, wealth tax. Option C, corporate tax. Option D, excise duty. சொத்து உரிமையிலிருந்து பெறப்பட்ட டேஷ் நன்மைகளுக்கு வரி விதிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, வருமான வரி. ஆப்ஷன் பி, சொத்து வரி. ஆப்ஷன் சி, நிறுவன வரி. ஆப்ஷன் டி, கலால் வரி. 27. What are identified as cause of black money? Option A, shortage of goods. Option B, high tax rate. Option C, smuggling. Option D, all of above. கருப்பு பணத்திற்கான காரணங்கள் என கண்டறியப்பட்ட அடையாளங்கள் எவை? ஆப்ஷன் ஏ,
பண்டங்களின் பற்றாக்குறை, ஆப்ஷன் பி அதிக வரி விகிதம், ஆப்ஷன் சி கடத்தல், ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். 23rd one, tax evasion is the legal evasion of taxes, can be done by option A individuals, option B corporations, option C trust, option D all of the above. வரி ஏய்ப்பு என்பது சட்டவிரோதமாக ஏய்ப்பு யாரால் செய்ய முடிகிறது? ஆப்ஷன் ஏ தனிநபர்கள், ஆப்ஷன் பி நிறுவனங்கள், ஆப்ஷன் சி அறக்கட்டளைகள், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 24th one, payments are option A fees and fines, option B penalties and forfeitures, option C both A and B, option D none. பின்வருவனவற்றில் கட்டணம் எது? ஆப்ஷன் ஏ கட்டணம் மற்றும் அபராதம், ஆப்ஷன் பி அபராதம் மற்றும் பறிமுதல், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இரண்டும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 25th one, which of the following statement is correct about GST? First statement, GST is the one point tax. Second statement, this aims to replace all direct taxes levied on goods and services by the central and state governments. Option A one only, option B two only, option C both, option D none. GST பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஒன்று, GST ஒரு முனை வரி. இரண்டு, இது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி வரிகளையும் மாற்றப்பட வேண்டும் நோக்கமாக கொண்டிருந்தது. ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 26th one, choose the incorrect statement. First statement, shortage of goods is the cause of black money. Second one, industrial sector has been the major contributor of black money. Option A one only, option B two only, option C both, option D none of the above. தவறான அறிக்கையை தேர்வு செய்க. ஒன்று, பொருட்களின் பற்றாக்குறை கருப்பு பணத்தின் மூல காரணம். இரண்டு, கருப்பு பணத்திற்கு தொழில்துறை முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 27th one, which among the following statement is correct? First one, smuggling is the main reason for black money generation. Second one, when tax rate is low, black money generation is high. Option A one only, option B two only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கை, கருப்பு பணத்தை உருவாக்குவதற்கு கடத்தல் தான் முக்கிய காரணம். இரண்டு, வரி விகிதம் குறைவாக இருக்கும் போது கருப்பு பணம் உற்பத்தி அதிகம் இருக்கும். ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 28th one, which of the following statement is correct about GST? First one, it will be implemented from July 1, 2017 throughout the country. Second one, it will unify the tax structure in India. Option A one only, option B two only, option C both, option D none. GST பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஒன்று, இது ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. இரண்டு, இது இந்தியாவில் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும். ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும், ஆப்ஷன் பி இரண்டு மட்டும், ஆப்ஷன் சி இரண்டும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 29th one, from dash many economists had given lists of canons of taxation. Option A Marshall, option B Adam Smith, option C Malthus, option D Pigou. இதிலிருந்து டேஷ் பல பொருளாதார வல்லுநர்கள் வரி விதிப்பு நியதிகளின் பட்டியல்களை வழங்கியிருந்தனர். ஆப்ஷன் ஏ மார்ஷல், ஆப்ஷன் பி ஆடம் ஸ்மித், ஆப்ஷன் சி பிகோ, ஆப்ஷன் டி மால்தஸ். 31. In India, taxes are collected by how many dash tiers of government? Option A 1, option A 1, option B 2, option C 3, option D 4. இந்தியாவில் எத்தனை டேஷ் அடுக்கு அரசாங்கங்களால் வரி வசூலிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஒன்று, ஆப்ஷன் பி இரண்டு, ஆப்ஷன் சி மூன்று, ஆப்ஷன் டி நான்கு. 31. A government's ability to raise taxes is called its dash capacity. Option A fiscal, option B monetary, option C defense, option D none of the above. வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கங்களின் திறன் அதன் டேஷ் திறன் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ நிதி, ஆப்ஷன் பி பண, ஆப்ஷன் சி பாதுகாப்பு, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. The taxes on property are collected by dash government. Option A local, option B state, option C union, option D all the above. 37 தமிழாக்கம், சொத்து மீதான வரி டேஷ் அரசாங்கத்தால் வசூலிக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ உள்ளூர், ஆப்ஷன் பி மாநில, ஆப்ஷன் சி யூனியன், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 33rd one, the act of GST was passed in the parliament on 29th March. Option A 2015, option B 2016, option C 2017, option D 2018.
ஜிஎஸ்டியின் மசோதா மார்ச் 29 அன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அது இப்பொழுது ஆப்ஷன் ஏ 2015, ஆப்ஷன் பி 2016, ஆப்ஷன் சி 2017, ஆப்ஷன் டி 2018. 34th one, the Detroit of Asia is dash. ஆப்ஷன் ஏ டுட்டிகுரின், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி மதுரை. ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி, ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி மதுரை. 35th one, pump sets and motors are produced mostly in ஆப்ஷன் ஏ சேலம், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி தர்மபுரி. குழாய்கள் மற்றும் நீரிறைக்கும் இயந்திரம் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுவது டேஸில். ஆப்ஷன் ஏ சேலம், ஆப்ஷன் பி கோயம்புத்தூர், ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி தர்மபுரி. 36th one, dash or an essential aspect of nation's development. ஆப்ஷன் ஏ அக்ரிகல்ச்சர், ஆப்ஷன் பி இண்டஸ்ட்ரி, ஆப்ஷன் சி ரயில்வே, ஆப்ஷன் டி none of these. டேஷ் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய அம்சமாகும். ஆப்ஷன் ஏ வேளாண்மை, ஆப்ஷன் பி தொழில், ஆப்ஷன் சி ரயில்வே, ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. 37th one, Tuticorin is known as ஆப்ஷன் ஏ கேட்வே ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் பி கேட்வே ஆஃப் தமிழ்நாடு, ஆப்ஷன் சி பம்ப் சிட்டி, ஆப்ஷன் டி none of the above. தூத்துக்குடி எவ்வாறு அறியப்படுகிறது? ஆப்ஷன் ஏ இந்தியாவின் நுழைவு வாயில், ஆப்ஷன் பி தமிழகத்தின் நுழைவு வாயில், ஆப்ஷன் சி பம்ப் நகரம், ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. 38th one, Tirupur is known for ஆப்ஷன் ஏ leather tanning, ஆப்ஷன் பி lock making, ஆப்ஷன் சி knitwear, ஆப்ஷன் டி agro processing. திருப்பூர் டேஷ் தொழிலுக்கு பெயர் பெற்றது. ஆப்ஷன் ஏ தோல் பதனிடுதல், ஆப்ஷன் பி பூட்டு தயாரித்தல், ஆப்ஷன் சி பின்னலாடை தயாரித்தல், ஆப்ஷன் டி வேளாண் பதப்படுத்துதல். 39th one, a successful industrial cluster entirely created by the Tamil Nadu is ஆப்ஷன் ஏ ஹொசூர், ஆப்ஷன் பி திண்டுக்கல், ஆப்ஷன் சி கோவில்பட்டி, ஆப்ஷன் டி திருநெல்வேலி. டேஸில் ஒரு வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்பு முற்றிலும் தமிழ்நாட்டால் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஒசூர், ஆப்ஷன் பி திண்டுக்கல், ஆப்ஷன் சி கோவில்பட்டி, ஆப்ஷன் டி திருநெல்வேலி. 40th one, along with Ambur and Vaniambadi, Dash is also a center for leather goods export. ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி சிவகாசி, ஆப்ஷன் சி கோயம்புத்தூர், ஆப்ஷன் டி மதுரை. ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியுடன் தோல் பொருட்கள் ஏற்றுமதிக்கான மையமாக எந்த நகரம் உள்ளது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி சிவகாசி, ஆப்ஷன் சி கோவை, ஆப்ஷன் டி மதுரை. 41, ஐடி மீன்ஸ் ஆப்ஷன் ஏ இந்தியன் டெக்னாலஜி, ஆப்ஷன் பி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆப்ஷன் சி இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி, ஆப்ஷன் டி இனிஷியேட்டிவ் டெக்னாலஜி. ஐடி என்றால் டேஷ். ஆப்ஷன் ஏ இந்திய தொழில்நுட்பம், ஆப்ஷன் பி தகவல் தொழில்நுட்பம், ஆப்ஷன் சி நிறுவன தொழில்நுட்பம், ஆப்ஷன் டி முன்முயற்சி தொழில்நுட்பம். 47 one, Sipcot was formed in the year ஆப்ஷன் ஏ 1972, ஆப்ஷன் பி 1976, ஆப்ஷன் சி 1971, ஆப்ஷன் டி 1978. எந்த ஆண்டில் சிப்காட் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1922, ஆப்ஷன் பி 1926, ஆப்ஷன் சி 1921, ஆப்ஷன் டி 1928. 43rd one, which is the Tamil Nadu Industrial Development Agency? ஆப்ஷன் ஏ சிப்காட், ஆப்ஷன் பி டான்சிட்கோ, ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி டிட்கோ, ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். பின்வரும் நோற்றில் எது தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு நிறுவனம் என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சிப்காட், ஆப்ஷன் பி டான்சிட்கோ, ஆப்ஷன் சி டிட்கோ, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 44th one, which one of the following is not having leather factories? ஆப்ஷன் ஏ ராணிப்பேட், ஆப்ஷன் பி தர்மபுரி, ஆப்ஷன் சி ஆம்பூர், ஆப்ஷன் டி வாணியம்பாடி. பின்வருவனவற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எது? ஆப்ஷன் ஏ ராணிப்பேட்டை, ஆப்ஷன் பி தர்மபுரி, ஆப்ஷன் சி ஆம்பூர், ஆப்ஷன் டி வாணியம்பாடி. 45th one, which one of the following is not a industrial developing agency? ஆப்ஷன் ஏ டிட்கோ, ஆப்ஷன் சி சிட்கோ, ஆப்ஷன் சி மெப்ஸ், ஆப்ஷன் டி சிப்காட். பின்வருவனவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல? ஆப்ஷன் ஏ டிட்கோ, ஆப்ஷன் பி சிட்கோ, ஆப்ஷன் சி மெப்ஸ், ஆப்ஷன் டி சிப்காட். 46th one, in the year 1965, DAS was formed. ஆப்ஷன் ஏ டிட்கோ, ஆப்ஷன் பி டிஸ்கோ, ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி டான்சிட்கோ, ஆப்ஷன் டி சிப்காட். 1965 ஆண்டில் DAS உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ டிட்கோ, ஆப்ஷன் சி ஆப்ஷன் பி டிஸ்கோ, ஆப்ஷன் சி டான்சிட்கோ, ஆப்ஷன் டி சிப்காட். 47th one, countries in the southern hemisphere are called global DAS countries. ஆப்ஷன் ஏ வெஸ்டர்ன், ஆப்ஷன் பி சவுத், ஆப்ஷன் சி ஈஸ்டர்ன், ஆப்ஷன் டி மைனர்.
அதனோட தமிழாக்கம், தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் உலகளாவிய டேஸ் நாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ மேற்கத்திய, ஆப்ஷன் பி தெற்கு, ஆப்ஷன் சி கிழக்கு, ஆப்ஷன் டி மைனர். 48 The MEPS headquarters is located in option A சென்னை, option B கோயம்புத்தூர், option C மதுரை, option D ராம்நாட். 48 தமிழாக்கம், MEPS தலைமையகம் அமைந்துள்ளது எந்த இடத்தில்? option A சென்னை, option B கோவை, option C மதுரை, option D ராம்நாட். 49 DAS are given subsidies and provide technical assistance for new firms in the small scale. Option A Tansitco, option B Sipcot, option C Tisco, option D none. DAS மானியம் வழங்கப்படுகிறது மற்றும் சிறிய அளவில் புதிய நிறுவனங்களுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்குகின்றன. Option A Tansitco, option B Sipcot, option C Tisco, option D எதுவும் இல்லை. 51 Which among the following statement is correct? First statement, entrepreneurship helped in increasing country's GDP. Second statement, entrepreneurship does not promote export. Option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கை, நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில் முனைவு காரணமாக அதிகரிக்கிறது. இரண்டாவது அறிக்கை, தொழில் முனைவு ஏற்றுமதியை ஊக்குவிக்காது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. ஸோ இதோட நம்ம டே 56 நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரக்ட்லி லிங்க் டு தட் ஆன்சர் லிங்க். ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த கிரகத்தில் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பதிவு பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் யூ கேன் கிவ் யுவர் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். ஃபர்தராக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபர்தராக அப்டேட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம எஸ்ஏஎஸ் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வில் கமிங் டு தட் regular updates in your forum, and then we will see the another important sections in the coming days. Thank you very much. Stay tuned with the SSF. We will see in the coming days. Thank you.